சார் இப்போ வந்து ஒரு காமன் ஐடியாலஜி இருக்கு. அதாவது இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனாலே வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அதாவது செலெக்ஷன் வந்து அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் போகும். நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து அவ்வளோவா ஒரு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. ஐஏஎஸ்ன்னு இல்லை, நிறைய ஃபீல்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அது ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து. இப்போ நீங்கள் சொன்னது நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்கிறத விட நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக பாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க அப்படிங்கிறது தரல, சவுத் இந்தியன்ஸ்க்கு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தரலங்கிறதுல லிட்டில் பிட் அட்வான்டேஜ் நார்த் இந்தியன்ஸ்க்கு இருக்குது. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு கேள்வித்தாள் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் இருக்கும். மற்ற ரீஜனல் லாங்குவேஜில் கேள்வித்தாள் இருக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இருந்து பல தரப்பில் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் இதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது எப்போ வந்துட்டு அரசு வந்து இந்த இதை வந்துட்டு நிவர்த்தி பண்ணுவாங்கன்னு தெரியல. உதாரணத்துக்கு வந்துட்டுங்க 2014 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம். சிசாட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்துட்டு இந்தி பேசக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவங்க பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க அதுக்கு செவி சாய்த்து அதுக்கு உண்டான தேவை என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட உண்மையாலுமே போராட்டம் பண்ண வேண்டியது யாருன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் போட்டித் தேர்வர்கள் தான் போராட்டம் பண்ணணும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடகாவிலிருந்து போகிற ஒரு கேண்டிடேட்டுக்கு கன்னடத்தில் கொஸ்டின் பேப்பர் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து போகிற கேண்டிடேட்டுக்கு தமிழில் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குது. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் அதுவே அவங்களுக்கு அவங்களால ஏற்புடையதா இல்லைங்கிறதுனால தான் போராட்டமே பண்ணாங்க. இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ன்றதே ஒரு பெரிய போராட்டம். இதுக்காக பெரிய போராட்டம் வந்துட்டு வேற எந்த தேர்வை விடவும் இந்த தேர்வில் நீங்கள் உட்காந்து நீங்கள் படித்து அதை கிளியர் பண்ணி நீங்கள் சர்வீஸ் வாங்குறதுக்குள்ளே நீங்கள் ஒரு வழியை மிக நீண்ட நெடிய பயணம். ஓகே, இதில் அந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷனை தவிர்த்து இப்போ மேடம் கேட்ட கொஸ்டனுக்கு வந்துடுங்க. தென்னிந்தியாவிலிருந்து போகிறவங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு வந்துட்டு இந்த தேர்வு ஆனது, இந்த தேர்வில் வெற்றி விகிதமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இவ்வளவெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் கூட லிங்குஸ்டிக் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. கேள்வித்தாள் தமிழ் இல்லைனாலும் கூட தமிழக மாணவர்கள் மிக சிறப்பாகவே அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. மிக நல்ல தேர்ச்சி விகிதத்தை சமீப காலமாக கொடுத்துட்டு வர்றாங்க. உதாரணமாக கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்தியாவிலிருந்து ஐஏஎஸ் தேர்வை வந்துட்டு தேர்ச்சி வர்றவங்களுடைய எண்ணிக்கையில் தமிழ்நாட்டிலிருந்து போகிறவங்களோட மாணவர்களோட எண்ணிக்கை வந்துட்டுங்க 11% 13% வேரி ஆகிட்டு இருக்கு. 29 மாநிலங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து மட்டுமே வந்துட்டு 11% மாணவர்கள் வெற்றி பெற்று அந்த இடங்களை கைப்பற்றுறாங்க அப்படிங்கன்னா அது பெரிய விஷயம். கண்டிப்பாக. உதாரணத்துக்கு ஐஏஎஸ் பயிற்சி கொடுக்கக்கூடிய முசோரிலிங்க இப்போ ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 19 மாதம் ட்ரைனிங் வந்துட்டு முசோரியில் கொடுப்பாங்க. அதில் ஐஏஎஸ்ல தேர்ச்சி அடைஞ்சு அத்தனை பேருமே அங்கே இருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்துட்டுங்க இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 21 பேர் இருக்காங்க. மொத்தமாக வந்துட்டு 172 ஐஏஎஸ் ப்ரொபேஷனர்ஸ் இருக்காங்க. ஐஏஎஸ் ட்ரெயினிஸ், ஆஃபீஸர் ட்ரெயினிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் 172ல் 21 ட்ரெயினர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ வரும். தொடர்ந்து 3 இடங்கள், முதல் 3 இடங்களில் தமிழ்நாடு இருந்துகிட்டு வருது. அதனுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டே வருது. ஸோ தமிழ்நாட்டோட பங்கு வந்து இதில் வந்து அதிகமாக பெரிய அளவில் இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, 90ஸ்லாம் வந்துட்டுங்க, 90s 80ஸ்லாம் வந்துட்டுங்க ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலே டெல்லி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா இங்கே சரியான பயிற்சி மையங்கள் இல்லை, மெட்டீரியல்ஸ் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, அப்படிங்கிற மாதிரி இப்படி பல்வேறு காரணங்கள்னால எல்லாரும் டெல்லி நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அங்கே இருந்து நார்த் இந்தியாவிலிருந்து இங்கே சென்னை நோக்கி வராங்க. இந்த ஒரு 5-6 வருட காலகட்டத்தில் வந்துட்டுங்க சென்னை வந்து ஒரு முக்கியமான ஹப்பாக எமர்ஜ் ஆகிருக்கு. இம்பார்ட்டன்ட் ஹப். உங்களுக்கு சிவில் சர்வீசஸ் கேபிட்டல்னா சென்னைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அல்ல, இட்ஸ் ரியாலிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் வேணால் வந்துட்டு டெல்லியாக இருக்கலாம், கமர்ஷியல் கேபிட்டல் வேணால் மும்பையாக இருக்கலாம். பட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் கேபிட்டல் அப்படின்னா அது வந்து இப்போது சென்னையாக மாறிடுச்சு. மாறி 5 வருஷம் ஆகுது. பட் அந்த விஷயம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அகாடமியில் ஒரு கேண்டிடேட்டு நொய்டாவிலிருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு நொய்டா அண்டு கரோல் பாக்
ஆர் நொய்டா அண்டு ராஜேந்தர் நகர், இதெல்லாம் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. உங்களுக்கு நுங்கம்பாக்கம் அண்டு தாம்பரம் அவ்வளோதான். ஆனால் டெல்லியினுடைய சபர்ப் தானே நொய்டா. அங்கேருந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டு படிக்க வந்திருக்காங்க. ஒரிசாலிருந்து, பஞ்சாப்லேருந்து, ராஜஸ்தான் பிக்கானேர்லேருந்து கேண்டிடேட்ஸ் வந்து இப்போது அகாடமியில் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து டெல்லி இட்ஸ் வெரி க்ளோஸ். இங்கே அவ்வளோ தூரம் இங்கே வராங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு தரமான பயிற்சி சென்னையில் கிடைக்கும். நிறைய அகாடமிஸ் இருக்குது. இப்போ நம்மளது மட்டுமே ஒரு அகாடமி கிடையாது. நீங்கள் அண்ணா நகர்னு வந்தீங்கனாலே அங்கே வந்துட்டு ஐஏஎஸ் அகாடமிஸ் தான். நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்குது. நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்கிறதே கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக. ஏன்னா காம்படிஷன் இல்லைங்களா. அப்போது எந்த அகாடமி குவாலிட்டி கொடுக்குதோ அந்த அகாடமி மட்டும்தான் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஏன்னா ரிசல்ட்ஸில் தெரிஞ்சிட போகுது அந்த விஷயம். ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்குறதுல வந்துட்டு அதை பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு அகாடமியுமே போட்டி போடுறாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், டெஸ்ட்டை வந்து ரொம்ப தரமாக நடத்தணும். அப்படி ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறதுனால அல்டிமேட்டாக இது பயன்பட போகிறது யார்? மாணவர்கள் தான். எந்த தேர்வாக இருந்தாலும், வங்கி பணி தேர்வாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்துகிற எந்த தேர்வாக இருக்கட்டும், அல்லது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற எந்த தேர்வாக இருந்தாலும் ஆங்கிலம் மஸ்ட்டு. ஆங்கிலம் மஸ்ட். கண்டிப்பாக அடிப்படை ஆங்கில அறிவை வந்து வளர்த்துக்க வேணும், அதை டெவலப் பண்ணிக்கணும். அது ரொம்ப சிம்பிளும் கூட, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தரமான செய்தித்தாளை வாசிச்சாங்கனாலே போதும் போதும். இங்கே தேவையான இங்கிலீஷ் என்னென்னா பம்பாடிங் இங்கிலீஷ் தேவையில்லை, ஃப்ளவரி இங்கிலீஷ் தேவையில்லை. They are not expecting good command over English. அது ஐஏஎஸ் தேர்வாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளவரி இங்கிலீஷ் இருக்குது அப்படிங்கிறதா இருக்கானெல்லாம் பார்க்குறதில்ல, எவால்வ்டு இங்கிலீஷ் இருக்கானெல்லாம் பார்க்குறதில்ல. டெய்லர் மேட் இங்கிலீஷ் போதும். எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட் இங்கிலீஷ் கூட போதும். ஈவன் ஐஏஎஸ் நேர்முக தேர்வு இருக்கு இல்லைங்களா, நேர்முக தேர்வில் கூட ஒரு கேண்டிடேட்டுக்கு நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கா, குட் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் இருக்கான்னு அவங்க பார்க்குறதே கிடையாது. மேனேஜ் பண்ண முடியுமான்றது தான் அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நாலேஜ் தான், லாங்குவேஜ் அல்ல. நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். இல்லை, இதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. நீங்கள் ஐஏஎஸ் இன்டர்வியூவில் வந்துட்டுங்க தட்டு தடுமாறி திக்கி திணறி இங்கிலீஷ் பேசுகிற எத்தனையோ பேர் ஐஏஎஸ்ஸாக வந்திருக்காங்க. இன்டர்வியூவில் ஃபுல் நல்ல மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேலா, 220 மார்க், 200 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் அவருக்கு இங்கிலீஷில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்படி ஒரு 2 லைன் கூட பேச தெரியாது. அவங்களுக்கும் தெரியும், இன்டர்வியூ போர்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இந்த பையன்கிட்ட நல்ல சரக்கு இருக்குது, பாவம் அதை வெளிப்படுத்த தான் முடியலைங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியும். அதனால் அதை வெளிப்படுத்த முடியலைங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவங்க வந்து மார்க் குறைச்சிறது இல்லை. இன்னும் கேட்டால் ஐஏஎஸ் இன்டர்வியூ இப்போ நீங்கள் தமிழ்லேயே பண்ணலாம், ஐஏஎஸ் எக்ஸாம் தமிழ்லேயே எழுதலாம், நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். தென் நேர்முக தேர்வையும் நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சொல்கிற ஆன்சரை வந்துட்டு அவர் வந்துட்டு தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ அல்லது ஹிந்திலேயோ போர்டு மெம்பர்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறார். ஸோ ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வழியிலேயே ஐஏஎஸ் தேர்வு எழுதி தமிழ்லேயே நேர்காணல் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆன கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆகஸ்ட் 10 வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 1136 காலி பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு 3 கட்டம், 3 ஸ்டேஜையும் முடிச்சு ஃபைனல் ரிசல்ட். அதில் ஈரோடு பிரான்ச்சில் படித்தவங்க மட்டும் 94 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மையத்திலிருந்து மட்டும் படித்து அந்த பயிற்சி மையத்திலிருந்து மட்டுமே இத்தனை பேர் வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட் டைமாக இருக்குது. இதை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ அந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வந்து கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக 3 இடங்களில் இருக்குது அப்படின்னு மாறி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரியான ஒரு சர்வீஸ் நம்ம கொடுத்தோம் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா ஸோ தொடர்ந்து முதல் இடத்துல இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கணும். வாய்ப்புகள் இருந்தால் தமிழ்நாடு தமிழ்ன்ற பெருமை வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்ட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம். நன்றி சார். ஓகே நேர்களே, இன்னைக்கு ஐஏஎஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நம்ம கெஸ்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட் இனியும் நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். Until then, it's bye from வரவேற்பறை டீம்.